வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம சிம்பிளாக குக்கர்லேயே தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல பாஸ்மதி ரைஸை வேக வச்சு எடுக்க போகிறோம். அரிசியை விட ஒரு 3லேருந்து 4 மடங்கு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3-4 ஏலக்காய், 3-4 கிராம்பு, கொஞ்சமாக புதினா இலை, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணுங்கள். அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலாவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் பாத்திரத்தில் விடுங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, அதுக்கப்புறம் பிரியாணி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகாயை கீறி போடுங்க. என்ன தான் மிளகாத்தூள் சேர்த்தாலும் பச்சை மிளகாய் பிரியாணிக்கு ஒரு நல்ல வாசம் தரும். பச்சை மிளகாய் வதங்கினதும் வெங்காயம், 3 பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயத்தை பொறுமையாக வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதும் ஒரு பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதோட ஒரு கை நறுக்கின புதினா இலை, ஒரு கை நறுக்குன கொத்தமல்லி இலை, இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணலாம். இதுக்கு 2 மசாலா தான். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள். மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1/2 கிலோ நல்லா க்ளீன் பண்ண கோழி ஆட் பண்ணுங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். எப்படியும் சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். அதுலேயே இது நல்லா வேகட்டும். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக விடலாம். சிக்கன் வேக எப்படியும் 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அதனால நடுவில் அப்பப்போ கிளறிக்கோங்க. இது இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நறுக்கின தக்காளி ஒரு 2 ஆட் பண்ணுங்க. திரும்பவும் மூடி போட்டு நல்லா மசாலா ஆகிற வரைக்கும் வேக விடணும். இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். அடுத்தது நம்ம அரிசி என்னாச்சுன்னு பார்க்கலாம். அரிசி அதே மாதிரி ரொம்ப வெந்துடக்கூடாது. ஒரு பாதி வேக்காடு தான் வேகணும். அதுக்கப்புறம் நம்ம தம் போட போகிறோம். அதில் பாதி வெந்துடும். இதோ இங்கே பாதி வெந்துருச்சு. தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கணும். நசுக்குனாலும் ரொம்ப ஈஸியாக நசுங்கக்கூடாது. இந்த அளவுக்கு குக்காக இருந்தால் தான் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வரும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே சிக்கன் நல்லா வெந்துருச்சு. மசாலாவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. முதல்ல கொஞ்சமாக சிக்கன் மசாலாவை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே சாதம். அடுத்ததாக மறுபடியும் சிக்கன் மசாலா. அடுத்தது அரிசி. இப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. நடுவில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிக்கோங்க. இதோடு நீங்கள் கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப வாசனையாக இருக்கும். முடிக்கும் போது லாஸ்ட்டாக சாதத்தோடு முடிங்க. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம். வீட்டில் நம்ம யூஸ்வலாக தோசைக்கல் மேலே வச்சு நல்லா அதை இருக்க மூடி தம் போடுவோம். இங்கே இன்னும் சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம குக்கர்லேயே வைக்க போகிறோம். குக்கரை அப்படியே க்ளோஸ் பண்ணி விசில் போடுங்க. விசில் இங்கே அடிக்கக்கூடாது. அதனால லோ ஃப்ளேம்லேயே வைங்க. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதோ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ உடச்சிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோ நம்மளோட சிம்பிளான சிக்கன் பிரியாணி ரெடி. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.